டேய் மல்லி, பொண்ணு வந்து டீ கொடுத்தா உன் பேர் என்னன்னு கேட்கணும். இப்படி ஒண்ணு இருக்கா? கேளுடா. என்ன பேரு? அப்பாவி, உங்க பொண்ணுக்காக என்ன செய்ய சொன்னாலும் செய்வாங்க. அது வந்து நானு இப்படிதான் பொழைக்கணும்னு ஒண்ணு வர வாங்கிட்டு வரலங்க. அது எங்க தலையெழுத்து. அதையெல்லாம் விட்டுட்டு வேலை கிளைக்கெல்லாம் போக முடியாதுங்க. ஆனா இவன் விஷயத்துல அப்படி இல்ல. இவ கூட சேர்ந்து வாழ்ந்தா இன்னும் ரொம்ப நல்லா வருவான். அம்மா, ஒரு விஷயம் நான் உறுதியா சொல்றேன். இவன் எப்பவும் லட்சுமியை சந்தோஷமா வச்சுப்பான். இதுக்கு மேல நீங்க கண் கலங்கிட்டு இருந்தா என்னங்க அர்த்தம்? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எங்களோட இருக்கணும்னு அவசியம் இல்ல. எங்க வேணாலும் போய் சந்தோஷமா இருந்தா அதுவே எங்களுக்கு போதும். அதுக்கு எந்த உதவி வேணாலும் செய்ய நாங்க தயாரா இருக்கோம். அது மட்டும் இல்லாம நீங்களும் எங்களோடவே இருக்கணுமா? இவ்வளவு நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுத்து அவ சந்தோஷமா வாழறத பாக்கணும் தான் எங்க வீட்டுக்காரர் ரொம்ப ஆசைப்பட்டாரு. அம்மா அழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஏய், இப்படியே அமைதியா இருந்த எப்படி? உன் மாமியார் கிட்ட 2 வார்த்தை பேசு. மருமகன் ஓமின்னு நினைச்சுக்க போறாங்க. உங்க பேரு? நீங்க தான் ஏதாவது பேசுங்கன்னு சொன்னீங்க. எதுவும் பேசுறது கிடைக்கலனா என்ன பேசுவானா? சும்மாரு. ஆல்பம். அது அப்பா இறக்கிறதுக்கு ஒரு 2 வாரம் முன்னாடி எடுத்த போட்டோ. சிஐ பரதன் சாரோட சொந்த அண்ணன்ல. அம்மா 2 பேரு. அப்பாவோட அம்மா இறந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்ல தாத்தா 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்களோட பையன் தான் சித்தப்பா. மதம் மாறி கல்யாணம் பண்ண ஒரே காரணத்துக்காக தாய் தகப்பன கூட விட்டுட்டு வர வேண்டியதா போச்சு. சொத்துக்காக வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாதுன்னு அப்பவே நான் முடிவு பண்ணேன். ஆனா இப்ப நான் கஷ்டத்துல இருக்கேன். சொந்தமா என்னால ஒரு குடிசை கூட கட்ட முடியல. இப்போ பொண்ணுக்கு ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு. அதை நடத்தி கொடுக்கணும். எனக்கு தான் ஒரு நல்ல வாழ்க்கை அமையல. என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் போது என்னால கெட்டிடக்கூடாது. உங்க சொத்தோட பங்கு அப்படியே தான் இருக்கு. இவ்வளவு நாள நீங்க அந்த பக்கம் வராததால அதை நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். அவ்வளவுதான். அந்த சொத்து உங்களோடதுதான். இப்ப விக்கிறேன்னு சொன்னா கூட கண்ணு முடிட்டு 10 ல இருந்து 20 லட்சம் கொடுப்பாங்க. அதுல வீடு வாங்கலாம், பொண்ணோட கல்யாணத்தை நடத்தலாம். மீதம் இருக்கிற பணத்தை பேங்க்ல போட்டு சந்தோஷமா வாழ்க்கையை நடத்துங்க. இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் இப்ப வந்து சொத்துல பங்கு கேட்கும் போது என் மேல கோவப்படுவியோன்னு நினைச்சேன். என் மனசு நிறைஞ்சு சொல்றேன், நீ நல்லா இருப்பப்பா. அண்ணா, ஜூஸ் சாப்பிடுங்க. நான் வரேன். சரிங்க. உன் மகளை நான் பார்த்ததே இல்லை. ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டம் வரப்பா. முடிச்சிடு. பரதன் சார் சொல்லி நான் ரொம்ப பேரை தீர்த்து கட்டியிருக்கேன். அவங்கெல்லாம் சாக வேண்டியவங்க. அவன் சொந்த அண்ணடியை கொலை சொல்லியிருக்கான்னு எனக்கு அப்பவே தெரியாம போச்சு. ட்ரெயின்ல கிடைச்ச அந்த குழந்தைகிட்ட அவரோட ஆத்மா வந்து சேர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த குழந்தையாலதான் லக்ஷ்மியும் மல்லியும் காதலிச்சாங்க. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னைக்காவது விஷயம் வெளியே தெரிஞ்சிருமோன்னு பரதன் பயப்படுற. அதனாலதான் அவங்க நெருங்கும் போதெல்லாம் அவர் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. என்னன்னு தானே லட்சுமி அப்பாவை இழந்துட்டா. அண்ணே,
அம்பியாண்ணா என்னடா ஒரு முக்கியமான வேலை. டேய் இப்படி வா. அவன் பக்கத்து ஊருக்காரன், என்னோட கஸ்டமர் தான். உங்களை பாக்கணும்னு என்கிட்ட சொன்னா அதான் கூட்டிட்டு வந்தேன். மத்த விவரத்தை நீங்களே பேசிக்கோங்க. என் பேர் பாபு, பிரைவேட் பஸ்ல கண்டக்டர். இவருக்கு தெரியும். போன வாரம் நீங்க பேப்பர்ல படிச்சிருப்பீங்களே, எங்கள்ல ஒருத்தனை வெட்டி கொன்னுட்டாங்க. உள்கட்சி பிரச்சனை. பேப்பர்ல போட்டோவோட வந்துச்சு. செத்தது மாங்காடு சந்திரன், கொன்னது கொண்டித்தோப்பு சுரேஷ்ங்கிற ரவுடி குரூப். ஆனா போலீஸ் கோர்ட்ல ஆஜர் பண்ணது வேற ஒருத்தரை. இந்த சுரேஷ் எங்க ஒளிஞ்சிருக்கான்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளவு பணம் வேணாலும் நாங்க தரதுக்கு தயாரா இருக்கோம். இந்த ராத்திரியில இன்னைக்கு போட்டாதான் போட முடியும், இல்லன்னா அவ எஸ்கேப் ஆயிடுவா. எதுவும் யோசிக்காதீங்க, முடிச்சே ஆகணும். சொல்லு. செஞ்சு கொடுத்துருங்கண்ணே. உன்னை போட்டு தள்ளுறத தவிர எனக்கு வேற வழி தெரியல. என்னடா அண்ணன் அண்ணன் போட்டு தள்ளிட்டாங்க. ஐயோ